எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 81வது நாள். வழக்கம்போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூம் வந்துருக்கேன். சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றத்தை ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நாகனின் கதை அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வரிகள். காற்று போல 3 உலகங்களிலும் சஞ்சரிக்கும் சக்தி உள்ளவரான நாரத மகரிஷி தேவேந்திரனோட சபையை அடைகிறாரு. இந்திரன் அவரை நன்கு உபசரித்து ஆசுவாசப்படுத்துகிறாரு. பிறகு அவரை நெருங்கி பணிவோட கேட்குறாரு, குற்றமில்லாத பெரிய ரிஷியே, 3 உலகங்களுக்கும் போய் பார்க்குறீங்க, அதில் பார்த்த அதிசயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாரு. உடனே அவரும் சொல்ல தொடங்குறாரு. கங்கையின் தெற்கு கரையில் மகாபத்மம் என்ற நகரம் இருக்குது. அங்கே அத்ரி முனிவரோட குலத்தில் உதித்த அந்தனர் ஒருவர் இருந்தார். அவர் மனதை வென்றவர், பார்க்கவ குத்திரம் கொண்டவர், அறம் வழுவாதவர், சினத்தை அடக்கினவர், புலனை கட்டுப்படுத்தினவர், உண்மையை பேசுகிறவர் அப்படின்னு இருந்தார். தன்னோட வேதத்தில் பற்று உள்ளவராக இருந்தார். முறைப்படி அடைந்த செல்வத்தோடு இருக்கார். நால்வர்களும் ஒப்புக்கொண்ட நல்லவராக இருக்கார். மனைவி மக்கள் உறவினரோட பெரிய குடும்பமாக நல்ல கருமங்களை செஞ்சபடி வாழ்ந்து வராரு. வேதத்தில் சொன்ன மாதிரி, நீதி நூலில் சொன்ன மாதிரி, நல்லவங்க சொன்ன மாதிரி ஆகிய 3 விதமான தர்மங்களிலேயும் எது சிறந்தது அப்படின்றத ஆராய்ந்து எது நல்லது, எதை செஞ்சால் நல்லது கிட்டும், எந்த நிலை மேலானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராதவராக ஐயத்தை கொண்டு இருந்தார். அந்த சமயம் சமாதி நிலை வைக்கப்பட்ட நிச்சய புத்தியோட சிறந்த அறமுடைய அந்தனர் அதிதியாக வராறாங்க. அவரை நன்கு உபசரித்து மகிழ்விக்கிறாரு. பிறகு கேட்குறாரு, உம்மை போற்றி உமது நண்பரான நான் ஒன்று கேட்குறேன், அதை சொல்லி தெளிய வைங்க அப்படின்றாரு. குடும்ப பொறுப்பை பிள்ளைங்கள்ட்ட விட்டுட்டு நான் மோட்ச நிலைக்காக முயல நினைக்கிறேன். அதற்கு வழி என்ன? வயது ஆவறதுக்குள்ளே வீடு பெற்ற நாடும் வழிகளில் ஒன்று முயல நினைக்கிறேன். உலகில் எதிலும் என் மனம் பற்றி நிற்கலை. ஆனால் நான் என் ஆத்மாவை பார்க்க குணங்கள் தடையாக இருக்குது. மோட்ச வழிகளில் எது நல்லது, எதில் நான் செல்லலாம் அப்படின்னு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்தவர் எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது. இருக்கிற பல வழிகளில் எது சிறந்தது, எது நிச்சயம் எனக்கு இல்லை, நானும் அதையே தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இதில் இறுதி இலக்கை அடைய பல வழிகள் இருக்குது. சிலர் சொர்க்கம் அடைய பார்க்குறாங்க, சிலர் மோட்சம், சிலர் யாகத்தம் மூலம் கிடைக்கிற பலனை சிறப்பு அப்படிங்கிறாங்க, சிலர் வானப்பிரஸ்தரம் அப்படின்றாங்க, சிலர் இல்லற நிலையிலேயே இருந்து முயல்கிறாங்க, சிலர் கரும பயனை விரும்பி இருக்காங்க, சிலர் ராஜ தர்மத்தை அனுஷ்டிக்கிறாங்க, குரு சேவையை கடைப்பிடிக்கிறாங்க, தாய் தந்தைக்கு பணிவிடையே பெரிதாக நினைக்கிறாங்க, சிலர் அகிம்சையாலும் வாய்மையாலும், சிலர் போரில் வீர மரணம் அடைஞ்சும் சொர்க்கத்தை அடைகிறாங்க. வேதம், வைராக்கியம், புலன் அடக்கம், விரதம் முதலியவற்றால் மேலான கதி அடைகிறாங்க. இதனால் எனக்கும் இவற்றில் எது சிறப்பு அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குது. ஆனாலும் என்னுடைய குரு எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோமதி நதிக்கரையில் நைமிசம் அப்படின்ற ஒரு காடு இருக்குது. அங்கே தர்ம சக்கரம் இயங்க செய்யப்பட்டிருக்கு. அங்கே நாகபுரம்னு ஒன்று இருக்குது. எல்லா தேவர்களும் யாகம் செய்ய அங்கே தான் வராங்க. அங்கே தான் மாந்தாதா இந்திரனை வென்றது இடம். அறத்தில் சிறந்த நாகன் அங்கே தான் வசிக்கிறாரு. பத்மன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவன் கர்மம், ஞானம், உபாசனம் 3 அற வழிகளையும் உணர்ந்தவன். எல்லா உயிர்களிலும் நலமும் நாடும் அவனை அடுத்து உனக்கு தேவையானதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. பிறகு அதிதியானவரை இரவு தன்னோட தங்க வச்சு இரவு முழுவதும் அற வழிகளை பற்றி பேசியே மகிழ்வோட கழிச்சார். மறுநாள் காலையில் அதிதியை முடிந்த வரைக்கும் உபசரித்து நன்றி கூறி அனுப்பிட்டு நாகனாகிய பத்மனை நாடி போகிறாரு. ஒரு முனிவரை விசாரித்து நாகனோட வீட்டை அடைகிறாரு. நாகனோட மனைவி பிராமணரை வரவேற்று தன்னுடைய கணவன் சூரியனோட ரதத்தை ஓட்டுறதுக்கு போயிருக்காரு, 15 நாட்கள் ஆகும் திரும்பி வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் அது வரைக்கும் இங்கே தான் தங்கியிருப்பேன், உன்னுடைய கணவன் வந்ததும் நான் தேடிய விவரத்தை தவறாமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகன்றாரு. அவர் நதிக்கரை மணல் திட்டில் மந்திர ஜபம் செஞ்சவாரி ஒன்றும் சாப்பிடாம 6 நாட்களை அந்தனர் கழிக்கிறாரு. உடனே நாகமங்கையோட நாகர்கள் எல்லாரும் அங்கே எங்களை நாடி எங்கள் இடத்துல இப்படி ஒன்றுமே அருந்தாமல் நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு துன்பமாக இருக்குது, காயோ கிழங்கோ ஏதாவது பழமோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நாகன் வரை நீ 8 நாள் இருக்குது. அவர் வர்றதுக்காக தான் இந்த விரதம். அவர்
8 நாள் கழித்து வரல அப்படின்னா நான் அதுக்கப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்றாரு. அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சில தினங்கள் சென்றதும் சூரியன்கிட்ட விடை பெற்று நாகன் வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேகமும் வீரியமும் விசேஷமான மனமும் உடைய நாகர்கள் வரத்தை அளிக்கிறவங்க, மனிதர்கள் பார்க்க பிரியப்படாதவர்களாக இருப்பாங்க அப்படின்றாரு. ராஜானானாலும் ஆசையோடு வந்தவருடைய துன்பத்தை தீர்க்காட்டி பிரணகர்த்தி தோஷம் அடையும் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. சரி, அவரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நாகன் நதிக்கரை மணல் திட்டை அடைஞ்சி அந்த நேரம் பார்க்குறாரு. நீர் காண விரும்பிய நாகன் நான் தான் அப்படின்றாரு. பாக்கியவனா நாகனை உம்மிடம் ஒன்று கேட்க தான் நான் இங்கே வந்தேன். உலக சுக சமாச்சாரங்களிலிருந்து விலகி ஜீவான்மா அடைய வேண்டி பரமாத்மாவை நாடும் சித்தர் உடையவனாக இருக்கேன். காற்றை குடித்து வாழ்ந்து சிறப்பான குணங்களை உடையவனா திகழும் உம்மைக்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்கள். ஒரே உருளையால் இவங்க சூரிய ரதத்தை நடத்த போகிறதால அங்கே நீங்கள் கண்ட அதிசயத்தை கூறுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சூரிய பகவான் நிறைய அற்புதங்களுக்கு இருப்பிடம். 3 உலக உயிர்களும் அவராலேயே இயங்குது. அவருடைய ஒளி கற்றையில் பக்குவம் பெற்ற முனிவர்களும் தேவர்களும் அங்கே இருக்காங்க. சூரியன்கிட்டமிருந்து வர பெரிய வாயு கிளம்பி ஒளி கற்றைகளின் மூலம் வானத்தில் பரவுது. அந்த வாயுவை பிரித்து மலையை பொழிவிக்கிறாரு. சூரியனோட நடுவில் இருந்தபடியே அந்தரியாமையான பரமாத்மா உலகங்களை பார்க்குறாரு. இவரோட பாதம் போன்ற வெள்ளை கோளான சுக்கிரன் மேகமாகி மலைக்கும் காரணமாகுது. மலையாக பூமியில் விழுந்த நேரம் மீண்டும் பெருமாதங்கள் கழித்து மேலே இழுக்கிறாரு. சூரியனுடைய சிறப்பான ஒளியில் ஆன்மா நிலைச்சிருக்கு. மருந்துகளும் பூமியில் உண்டாகுது. வேறொரு ஆச்சரியமும் இருக்குது. முற்காலத்தில் பகலில் உலகங்களை சூரியன் தகிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு ஆதித்யர் போல் ஒருவர் தோன்றுறாரு. தேரில் வானில் இருந்தவரும் வானில் தோன்றியவரும் கை கொடுத்து எதிரெதிரில் நிற்கிறாங்க. எல்லாவற்றையும் ஒளியோ மங்க செய்கிற ஒளியோட வானில் தோன்றியவர் வானை பிளந்துக்கிட்டு நேரில் வராரு. இருவரும் ஒரே மாதிரி இருக்காங்க. பிறகு சூரியன் உள்ளே நுழைந்து கொண்டார். அவர் இது சன நேரத்தில் நடக்குது. இன்னொரு சூரியன் போல் வந்தவர் யாருன்னு கேட்குறாரு. அவர் தேவருக்கு நண்பரான அக்னியோ அசுரரோ தேவர்களோ இல்லை, ஒரு முனிவர் தான் அவர். வேதியரான அவர் அதாவது பூமியில் கிடைக்கிற காய் கிழங்கு இதையெல்லாம் பொறுக்கி சமைச்சு சாப்பிட்றவர். அதோட வேதத்தால் இறைவனை துதித்து பற்றற்ற விரதம் இருந்து உலகத்தில் வாழ்ந்து பக்குவம் பெற்றவர். அவர் சூரியனில் வசிக்கிறாரு இப்படின்னு நாகன் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்தனர் நன்றி சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. நான் எதை கேட்க வந்தனோ அதை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இப்போ வன ரிஷி அடைஞ்சி தீட்சை பெற்று தர்மத்திலேயே நிலச்சி இருக்காரு.